ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது பொட்டேட்டோ தவா ரோஸ்ட். இது வந்துட்டு ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. வீட்டில் பொட்டேட்டோ இருந்ததுன்னா ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் பொட்டேட்டோ தவா ரோஸ்ட் செய்கிறதுக்காக 2 பொட்டேட்டோ க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இதை விட தின்னாக இருந்தால் நல்லா வராது. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி மாவு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், குட்டி குட்டியாக கட் பண்ண கறி லீவ்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு பேஸ்ட் கரெக்டாக வரும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தனித்தனியாக இருந்தால் பொட்டேட்டோ மேலே ஒட்டாது. மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்துட்டு இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்லைஸ் மேலே தேய்ச்சிக்கலாம். 2 சைடுமே ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. எல்லா பொட்டேட்டோ ஸ்லைஸும் இந்த மாதிரி மசாலா தேய்ச்சிட்டு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். தவா வச்சுட்டு அது மேலே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா காயணும். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பொட்டேட்டோ ஸ்லைசஸ் வச்சுக்கலாம். ஹீட் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு 1 மினிட் அப்படியே ஒரு சைடு வேக விட்டுருங்க. நல்லா வெந்தால் தான் இன்னொரு சைடு திருப்பி விட முடியும். பொட்டேட்டோ வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். எல்லா பொட்டேட்டோவையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பொட்டேட்டோ வந்துட்டு திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இது ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ தவா ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை தயிர் சாதம் கூட சாப்பிடலாம், இல்லை சாம்பார் சாதம் கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பைசியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களை வேறு ஒரு ரெசிபியோட பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர்.